ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் சபையில் ஆராதனை உண்டு. எப்பொழுதும் அடிக்கடி சொல்கிறது போல தக்க சமயத்தில் ஓடோடி வாருங்கள். கர்த்தர் உங்களை வாசலிலே சந்திக்க ஆயத்தமாக இருப்பார். ஆகையினால வேகமாய் வந்து முன் வரிசைகளிலே அமருங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் என்பது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தினுடைய பின்னால திரும்ப வரும்போது என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நீங்கள் ஜெபிக்கிறதான வேளையில உபவாசத்தில் எப்படி செய்யுங்கள், அந்தரங்கத்தில் உபவாசிங்கள், தான தர்மம் செய்யும் போது அந்தரங்கத்தில் செய்யுங்கள், ஜெபிக்கும் போது அந்தரங்கத்தில் செய்யுங்கள். இப்படி செய்வதால் உங்கள் பரமபிதா பகிரங்கமாய் வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார்னு சொல்லியிருக்கார். அதற்கப்புறம் ஏன் அப்படி செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுத்து போகணும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், ஆகையினால பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் 21ஆம் வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்முடைய விலையேற பெற்ற பொருளை எங்கேயாலும் வச்சுருந்தோம்னா பேங்க்கில் லாக்கரில் வச்சுருக்கிறோம். எங்கேயாலும் பேங்க்கில் ஒரு கொள்ளை போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு உடனே மனசு அடிச்சுக்கணும், ஐயோ லாக்கரில் வச்சுருக்கோமா என்னாச்சோ. அல்லாவிட்டால் பொக்கிஷங்களை இப்போல்லாம் உள்ளதுபடி ஸ்டாக் மார்க்கெட் அங்கே போட்டு வச்சுருப்போம். திடீர்னு ஒரு நாள் ஸ்டாக் போயிடுச்சுன்னா ஐயோ போயிடுமே என்னாச்சோ பயந்துடுறோம். அப்போ எங்கே நம்ம பொக்கிஷம் இருக்கோ அங்கே இருதயம் நமக்கு இருக்கும். இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். கர்த்தர் உங்கள் பொக்கிஷமானால் அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இந்த மண்ணான சரீரத்தில் அவர் தங்கியிருக்கும்படி அந்த பொக்கிஷத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். மகிமையான பொக்கிஷமாகிய கர்த்தரை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அதை சொல்லிட்டு அவர் சொன்னார், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே நீங்கள் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போறதில்லை. காரணம் என்ன தெரியுமா? பொக்கிஷமாகிய கர்த்தர் உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இப்போ பொக்கிஷத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோமா, இதையெல்லாம் தானே நம்ம பொக்கிஷமாய் கருதுகிறோம். அப்போ இதெல்லாம் பொக்கிஷமாய் அவருடைய கருத்தில் ஒப்படைத்தால், தேவனுடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கையில் ஒப்படைச்சிருங்க. உங்களுடைய கல்வி அவருடைய கைகளில் ஒப்படைங்க. உங்களுடைய தொழிலை அவருடைய கரங்களில் ஒப்படைங்க. உங்களுடைய எல்லா உறவுகளை அவருடைய கரங்களில் ஒப்படைங்கள். இதற்காகத்தானே அவர் இந்த உலகத்தில் வந்தார். இதற்காகத்தானே நமக்காக சிலுவையில் மரணம் அடைந்தார். இதற்காக தானே சிலுவையில் ரத்தம் சிந்தினார். எதற்காக? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்த போது அவர் நம்மை கூட்டி சேர்த்து நம்முடைய நிலையில நம்ம உயர்த்தும்படிக்கு அல்லவா அவர் இதெல்லாம் செய்தார். ஆகையினால உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இன்றைக்கு காலையில் நான் கேட்கிறேன், நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? நம்முடைய ஊழியம் எங்கே இருக்கிறது? நம்முடைய கிருபைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் எங்கே இருக்கிறது? நம்முடைய பொக்கிஷத்தெல்லாம் அவருடைய கையில் ஒப்படைத்து அந்த நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று அறிந்து அதை நினைத்து முன்னேறிச்சல இந்த நாளில் எனக்கும் நமக்கும் தேவனாய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. இன்றைய காலையில் நாங்கள் வந்து ஆராதிக்கும் போது நீர் எங்கள் பொக்கிஷமாக இருக்கிறீர். எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. எங்களுடைய ஆராதனை உமக்குரியதாக இருக்கிறது. எங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே எங்கள் கண்கள் அங்கே காணப்படும். கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். நீர் அப்படி செய்தமைக்காய் நன்றி. இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க நீர் ஒத்தாசை பண்ணும். துதிய கனமெல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நமது கண்கள் இருக்கு. நமது பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்கே காணப்பட இன்றைக்கும் கர்த்தர் உதவி செய்வார். God bless you abundantly again and again and again and again. Amen.